வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக பீர்க்கங்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப்பு தண்ணி இருந்தால் போதும். பீர்க்கங்காயிலே தண்ணி இருக்கும், சேர்த்துடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி 3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, இந்த தக்காளியில் இந்த புளிப்பு தான். அதனால் தக்காளி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுவே கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எங்களுக்கு காரத்தங்க மாதிரி 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் இன்னும் 2 வரமிளகா சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இப்போ அதை கடையில் சேர்த்தலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.